இப்போ நம்ம பார்க்க போகிறது magnetic field at a point along the axial line due to magnetic dipole the bar magnet நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் given diagram. ஸோ உங்களோட டயக்ராம் வந்துட்டு கொஞ்சம் சரியாக தெரியாது, ஜூம் பண்ணிவிட்டு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதான் அந்த டயக்ராம். ஸோ இதில் இது நார்த்து, இது சவுத்து. இந்த பார் மேக்னெட்டில் இந்த சென்டர் பாயிண்ட்டை நான் ஓ அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். இப்போ நான் 1 யூனிட் ஆஃப் நார்த் போல் நான் எடுத்துக்கிட்டேன். அந்த 1 யூனிட் ஆஃப் நார்த் போல், ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் இந்த 1 யூனிட் ஆஃப் நார்த் போலை நான் அங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். சரிங்களா? 1 யூனிட் ஆஃப் நார்த் போல் நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன கிடைக்கும், இந்த நார்த்தோட வந்தால் என்ன ஆகும், எப்போ வந்துட்டு ரிப்பல்சன் ஆகும் இல்லையா? அப்போ நான் இந்த இடத்த வைக்கிற பொழுது இந்த நார்த் ரெண்டும் என்னாக ஆரம்பிச்சிடும், ரிப்பல் ஆகும். ஸோ அலாங் திஸ் டைரக்ஷன், இந்த டைரக்ஷனை பாருங்கள். இப்போ பிஎன் அப்படின்றது இந்த டைரக்ஷனில் இருக்கும். திஸ் இஸ் டியூ டு நார்த் போல். த மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு தட் நார்த் போல் அலாங் திஸ் டைரக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அதே சென்டர் பாயிண்டில் நான் 1 ஆம்பியர் மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு 1 யூனிட் நார்த் போலை நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ டியூ டு திஸ் சவுத் போல் அப்படின்னு நான் வந்து கன்சிடர் பண்ணுறேன். டியூ டு திஸ் சவுத் போல். அப்போ டியூ டு திஸ் சவுத் போல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து எப்போ என்ன பண்ணுன்னா அட்ராக்ஷன் ஆகும். நார்த் அண்ட் சவுத் வில் ஆல்வேஸ் அட்ராக்ட். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதில். ஸோ நார்த் அண்ட் நார்த் ரிப்பல் ஆகும், நமக்கு அதுவும் தெரியும். ஸோ நான் 1 யூனிட் ஆஃப் நார்த் போலை நாங்கள் வச்சுட்டு டியூ டு திஸ் நார்த் போல் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன். அதுதான் பிஎன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல். அதே நார்த் போலை நாங்கள் வச்சுட்டு இந்த சவுத் போல், ஸோ இதில் நம்ம இந்த சவுத் போலை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ நார்த்தும் சவுத் என்ன ஆகும், அட்ராக்ஷன் ஆகும். அட்ராக்ஷன் பாருங்கள் இந்த டைரக்ஷன் நோக்கி வருது இப்போது. அப்போ இதோட கண்டுபிடிக்கிறது என்னது, பிஎஸ் வெக்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல் அப்படின்னு எடுத்துருக்கோம். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து பாயிண்ட் சிவில் இருக்கிற டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். மிட் ஆஃப் த டைபோல்லேருந்து நார்த்துக்கு இருக்கக்கூடிய டைரக்ஷன் எல் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். மிட் ஆஃப் த டைபோல்லேருந்து சவுத் போலுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸும் எல் அப்படின்னு வச்சுக்கிறோம். இந்த பார் மேக்னெட்டோடைய டோட்டல் டிஸ்டன்ஸஸ் 2L அப்படின்னு நம்மளாம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். இப்போ இது இந்த கிராஃப் பார்த்துக்கோங்க. இது பிரகாரம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு திஸ் நார்த் போல் டைரக்ஷன் என்ன ஆகுது, இந்த டைரக்ஷன் நோக்கி போகுது. சி திஸ் டைரக்ஷன். ஸோ அப்போ இது ப்ளஸ் ஐ இல்லையா, அந்த டைரக்ஷனை நோக்கி போகிறது. அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, யூனிட் வெக்டார் ஐ கேப் இந்த டைரக்ஷன் நோக்கி இப்போ போகுது எக்ஸ் ஆக்சிஸில். இப்போ அதுவே மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு தி சவுத் போல் டைரக்ஷனை பாருங்கள், இந்த டைரக்ஷனை நோக்கி வருது. ஸோ இதுதான் இந்த டைரக்ஷனில் இருக்கிறது. பார்த்துக்குங்க, இது என்ன இருக்குது இப்போது மைனஸ் ஐ. ஸோ இந்த டைரக்ஷனில் இருக்குது. அப்போ ரெண்டும் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ ஒன்று ப்ளஸ் ஐயில் இருக்குது, இன்னொன்று என்ன ஆகுது மைனஸ் ஐயில் இந்த டைரக்ஷனில் வந்து வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல், மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல், இந்த ஈக்குவேஷனை நம்ம எடுத்து வச்சு எழுதுகிறோம். அக்கார்டிங் டு அந்த கூலும்ஸ் லா இருக்கு இல்லையா, அந்த ரூலை யூஸ் பண்ணி எழுதுவோம். நெக்ஸ்ட்டு பை சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல் பிரகாரம் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு நார்த் போல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல் ரெண்டும் சேர்த்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னா என்ன நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது திஸ் ஆர் அப்படின்றது இஸ் ஆல்வேஸ் வெரி மச் கிரேட்டர் தன் திஸ் எல் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் எ பாயிண்ட் அலாங் த ஆக்சியல் லைன் டியூ டு த மேக்னெட்டிக் டைபோல் பார் மேக்னெட்டுங்கிறது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இந்த எல் பாருங்கள் வெரி மச் ஸ்மாலராக இருக்குது, ஆர் பாருங்கள் ரொம்ப லார்ஜராக இருக்குது. ஸோ அப்போ ஆர்ன்றது தட் இஸ் எல் அப்படின்றது ஆல்வேஸ் லெஸ்ஸர் தென் ஆர். அப்போ ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் எல் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இதனுடைய டெரிவேஷனுக்கு நம்ம போயிடலாம். திரும்ப ஒன் செகண்ட் பாருங்கள். அந்த மேக்னெட்டிக் அந்த 1 யூனிட் ஆஃப் நார்த் போல் நம்ம சொன்னோம் இல்லையா, ஸோ அது வந்து ஸ்மால் இன் மேக்னிடியூடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு நியோடியம் மேக்னெட். இதில் பார்த்தீங்கன்னா நார்த்து சவுத்து ரெண்டுமே இருக்கும். ஸோ இது இப்போ ஒரு ஸ்மால் மேக்னெட்டாக இருக்கும் ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா பாருங்கள். அப்போ இந்த பக்கம் வரதா என்னது நார்த்து. ஸோ அந்த மாதிரி ஒரு யூனிட் நார்த் போல தான் நம்ம வந்து பிளேஸ் பண்ணோம். ஸோ அதனால் வரக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த ஃபோர்ஸ் தான் நம்ம அதில் பார்த்தோம். இப்போ நம்ம டெரிவேஷன் வந்து போயிடலாம். ஸோ இது நமக்கு நல்லா தெரிஞ்சதுன்னா ஆர் இஸ் வெரி மச் கிரேட்டர் தென் தட் ஏ அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும்.
இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு திஸ் நார்த் போல் அட் பாயிண்ட் சி நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல 1 யூனிட் ஆஃப் நார்த் போலை பிளேஸ் பண்ண டைரக்ஷன்ஸ் இந்த பக்கம் போகுது இல்லையா? ஸோ அப்போ பி n vector which is equals mu naught by 4 pi நமக்கு தெரிஞ்ச இந்த வேல்யூ என்ன மட்டும் தான் இருக்க போகுது 1 யூனிட் ஆஃப் நாட் போல் மட்டும் தான் இருக்குங்க. ஸோ அப்போ q m ஹோல் டிவைடட் பை ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம வந்துட்டு இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா? அப்போ இதுலேருந்து வரணும். ஸோ அப்போ இதுலேருந்து இந்த நாட் போலோட பார்க்கணும். அப்போ இன்பிட்வீனில் அந்த மிட் ஆஃப் த டைபோல் இடையில என்ன இருக்குது L இருக்கு. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு இது வரையும் தான் வேணும். நாங்கள் L இருக்குனால ஸோ இன் சப்ராக்ட் திஸ் R மைனஸ் L அப்படின்னு நம்ம சொல்லலாம். R மைனஸ் L தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன டைரக்ஷனில் இருக்குது இது வந்து அலாங் திஸ் டைரக்ஷன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆக்டர் இந்த டைரக்ஷன் அப்போ I தானே. ஸோ ப்ளஸ் இந்த I கேப். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல். மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு சவுத் போல் which is equals mu naught by 4 pi. ஸோ இதில் இருக்கக்கூடிய அதே அந்த 1 யூனிட் ஆஃப் நாட் பிளேஸ் பண்ணிக்கலாம். அவள் டிவைடட் பை இப்போ நம்ம சவுத் போல் இது வரையிலும் பார்க்கணும். பட் டோட்டல் டிஸ்டன்ஸ் இங்கே என்ன இருக்குது R தான் இருக்குது. அப்போ அங்கே L இருக்குது. அப்போ என்ன மீனிங் R ப்ளஸ் L இந்த டிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் R ப்ளஸ் L த ஹோல் ஸ்கொயர். அப்போது இதில் டைரக்ஷன் என்ன இருக்குது BS இந்த டைரக்ஷனில் இருக்குது பாருங்கள். இங்கே என்ன இருக்குது இந்த ஆக்சிஸில் இந்த டைரக்ஷன் நோக்கி வருது இல்லையா? அப்போ மைனஸ் I கேப் அப்படின்னு சொல்லுவோம். மைனஸ் I கேப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே போடுற அந்த மைனஸை நம்ம அப்படி முன்னாடி இந்த ஈக்குவேஷனில் இங்கே போட்டுடலாம் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான். இப்போ நமக்கு என்ன தெரியும் இப்போ ரெண்டும் இந்த டைரக்ஷன் இருக்கிறதுனால பை அப்ளைங் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம் ஸோ B வெக்டார் which is equal to BN வெக்டார் plus BS வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் BN and BS வேல்யூ ரெண்டு வேல்யூ என்ன பண்ண போகிறோம் இந்த இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ பாருங்க டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த டேர்ம் என்ன இருக்கு பாருங்க mu naught by 4 pi QM whole divided by R minus L the whole square into I cap. So this value. So plus minus of mu naught by 4 pi QM whole divided by R plus L the whole square. So here it is I cap. இதான் நமக்கு வந்து இப்போ தெரிஞ்சிருக்கிறது. ஸோ இப்போ இதில் பாருங்கள் கான்ஸ்டன்ட் என்ன பண்ணிடலாம் இந்த mu naught QM by 4 pi இருக்கு இல்லையா அதை கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துடலாம். எப்படி எழுதலாம் B vector is equal to mu naught by 4 pi QM. இந்த டேர்ம் அப்படியே வெளியே எடுத்தாச்சுன்னா ரிமைனிங் டேர்ம் என்ன இருக்கு பாருங்க 1 divided by R minus L the whole square minus இந்த மைனஸ் இப்போ இருக்கு. அப்போ இதில் பாருங்க 1 divided by R plus L the whole square. அப்போ ரெண்டுக்கும் இடையில நமக்கு என்ன இருக்க போகுது I cap இருக்கு இல்லையா? ஸோ அதை எடுத்து எழுதிடலாம். ஸோ I cap. ஸோ இப்போ ரெண்டு என்ன பண்ணிடலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ B vector is equal to mu naught QM whole divided by 4 pi now R plus L the whole square minus R minus L the whole square whole divided by A minus B the whole square and A plus B the whole square can be written as A square minus B square the whole square அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த ஈக்குவேஷன் பிறகு சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ திஸ் கேன் written as R square plus L square the whole square I cap. So this can be expanded by using that A plus B the whole square formula. A plus B the whole square formula A square plus B square plus 2AB. A minus B the whole square formula A square minus B square plus B square minus 2AB அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பிரஷனை பாருங்க. ஸோ B vector is equal to mu naught QM whole divided by 4 pi expansion to the A plus B the whole formula R square plus L square plus 2RL. ஸோ இது ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் அப்படியே போட்டு இந்த டேர்ம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மைனஸ் எல்லாம் கொண்டு போயிடலாம்.
this can be written as R square plus L square minus 2RL the whole divided by, so R square plus L square the whole square I cap அப்படின்ற நம்ம ஈக்குவேஷன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம், இந்த மைனஸை அதுக்குள்ள நம்ம போயிட்டு மல்டிப்ளை பண்ண போறோம். So when B vector is equal to mu naught qm whole divided by 4 pi or this value r square plus L square plus 2RL minus R square minus L square plus 2RL the whole divided by R square plus L square the whole square I cap. So plus R square minus R square get cancelled, plus L square minus L square get cancelled. Remaining the terms can be written as 4RL. Taking this value R square plus L square, already we know. So R is very much greater than that. We are taking here for L only. So R is very much greater than that L, which means what? R is very larger. So same equation written as B vector is equal to mu naught qm whole divided by 4 pi to 4RL by R square plus L square the whole square I cap. So this can be written as, here R is very much greater than that L, which means L is very smaller, ரொம்ப சின்ன வேல்யூவா இருக்கும். ஸோ இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ நீங்கள் இந்த வேல்யூவோட இந்த வேல்யூ ஆட் பண்ணுற பொழுது இதோட வேல்யூ ரொம்ப கம்மி தான். ஸோ இந்த பார் மேக்னெட்டோட டோட்டல் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 7 சென்டிமீட்டர் தான் இருக்கும். அப்போ இதுலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணால் 3.5 சென்டிமீட்டர். பட் இதோட டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி லார்ஜர். ஸோ அப்போ இதை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப வெரி வெரி ஸ்மாலராக இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை ஆட் பண்ணுறதுனாலையும் எந்த ஒரு சேஞ்சஸும் இந்த ஈக்குவேஷன் வரப்போகிறதில்லை. ஸோ neglecting this term. So this term can be written as R square plus L square the whole square approximately can be written as R power 4. R power 4 because here R square square. So R power 4. So B vector is equal to mu naught into Q 4 pi into what is this can be written as 4RL divided by R power 4 I cap. So this R and R power 4 get cancelled. So the remaining term can be written as B vector is equal to mu naught dot qm 4 pi. This can be written as 4L by R cube into I cap. So this qm 4L. So already we know Pm is equal to qm dot 2L. So 2Pm can be written as qm 4L. So this whole term that can be written as 2Pm. So B vector is equal to mu naught by 4 pi 2Pm by R cube into I cap. Again this Pm I cap can be written as Pm vector. So the final term can be written as B vector is equal to mu naught by 4 pi 2 Pm vector divided by R cube. So this is the last equation. Then the magnetic field at a point along the axial line due to magnetic dipole bar magnet. Okay, thank you.